ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஹாரா டோம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா, கோதுமை பாயசம் எப்படி டேஸ்ட்டாக செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எங்கள் மாமியார் ஸ்வீட்டெல்லாம் சூப்பராக செய்வாங்கன்னு. இது எங்கள் மாமியாரோட ஸ்பெஷல் பாயசம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பாயச கோதுமை, இப்படி பாயச கோதுமைனே விற்கும். இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். இப்போ 1/2 அன் ஹவர் ஊறியாச்சு. இப்போ நம்ம வேக வச்சிடலாம். இப்போ கோதுமை நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற கோதுமை போட்டுடலாம். இப்போ கோதுமை எல்லாமே போட்டாச்சு. இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் வேக வச்சுக்கலாம். இந்த கோதுமை வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். குக்கரில் போட்டால் வெந்துடும், ஆனால் ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிடும். சட்டியில் வச்சு செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கோதுமை வெந்துருச்சு பாருங்கள். இது பாயச கோதுமைனால சீக்கிரம் வெந்துருச்சு. ஒரு 20 மினிட்ஸ் பக்கம் வெந்திருக்கு. நம்ம இடையில பார்த்துட்டே இருக்கணும் குலையாமல் இருக்குதான்னு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். 300 கிராம் பாயச கோதுமை போட்டிருக்கோம். அதுக்கு 3/4 கிலோ வெல்லம் போடணும். இப்போ வெல்லம் தட்டிக்கலாம். பொதுவாக இப்போ பார்த்திங்கன்னா கோதுமை பாயசத்துக்கு அப்படியே வெல்லம் போடுவாங்க. நம்ம வெல்லத்தை பாகு மாதிரி காய்ச்சி தான் ஊற்ற போகிறோம். ஏன்னா அது நிறைய மண்ணெல்லாம் இருக்கும். ஸோ பாகு மாதிரி காய்ச்சும் போது அதெல்லாம் வெளியே வந்துடும். நம்ம வடித்து ஊற்றிக்கலாம். அதுக்காக தான் இப்போ வெல்லம் போட போகிறோம். தண்ணி வச்சாச்சு வடச்சட்டியில். வெல்லம் நம்ம தட்டி வச்சுருக்கோம். நம்ம இந்த மாதிரி 1க்கு 2 தட்டினா போதும். நமக்கு பாகு காய்ச்சும் போது நல்லா கரைஞ்சிரும். இப்போ பார்க்கலாம். இது மற்ற பாகு மாதிரி கெட்டியாக இருக்க வேண்டாம், தண்ணியாக இருந்தால் போதும். நம்ம இதில் மண் இருக்கும், அதை வடிகட்டுறக்க வேண்டியதாக பண்ணியிருக்கோம். பாருங்கள், இப்படி சுற்றி நிற்குது. இதெல்லாம் தான் அந்த கசடு. இதை நம்ம வடித்து எடுக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். பாகு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி கோதுமை அதான் பாயச கோதுமை நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம். அதில் இப்போ ஊற்றிடலாம். படியில் மண்ணெல்லாம் இருக்கும், அதனால தான் நம்ம இப்படி ஊற்றுறோம். இப்படி பண்ணி ஊற்றுனா நம்ம மண்ணெல்லாம் வராது, அதனால தான் இப்படி பண்ணுறோம். இப்படி ஊற்றும் போது நமக்கு மண் வராது. பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குதுன்னு. இதுக்காக தான் நம்ம இப்படி கரைச்சி ஊற்றுறோம். கரைஞ்சிருச்சு பாருங்கள். வெள்ளத்தில் கல் கிடக்குது, மண் பாருங்கள். நம்ம என்ன தான் நல்ல வெல்லம் வாங்கினாலும் இப்படிலாம் இருக்கும். ஸோ நம்ம நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச கோதுமையில் அந்த பாகை ஊற்றிட்டோம். இப்போ அது கொதிக்கணும் கொஞ்சம் நேரம். கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்து ஊற்றணும். இப்போ தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த பாயசத்தில் ஊற்றலாம். தேங்காய் பால் ஊற்றும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஏலக்காய் பொடி போடணும், கொஞ்சம் கலக்கி விடணும். இப்போ நெய்யில் தாளித்து போடுறதுக்கு பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை வச்சுருக்கோம். நெய்யில் தாளித்து போட்டுடலாம். இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானுச்சு. இப்போ அதெல்லாம் போட்டுடலாம். நட்ஸ் எல்லாம் நல்லா வணக்கிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாயசத்தில் கொட்டிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு.
சுடு சுடு கோதுமை பாயசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.